இந்த கேஸ்ல என்ன பண்றாங்க, அக்யூஸ் தஷ்வந்துக்கு காப்பீஸ் கொடுக்காமையே கோர்ட் என்ன பண்ணிடுது, 24 அக்டோபர்ல சார்ஜை ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. இதுல இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, அப்படி அவங்க இந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ற சமயத்துல தஷ்வந்துக்கு எந்த வழக்கறிஞரும் இல்லை. அந்த சிசிடிவி எவிடன்ஸ்ல என்ன வருதுன்னா, என்னைக்குமே சட்டத்துல ஒரு எவிடன்ஸ் கொடுக்கும்போது நீங்க போட்டோ கொடுக்குறீங்க, அதோட நெகட்டிவும் கொடுக்கணும். ஒரு வீடியோ கொடுக்குறீங்கன்னா ஒரு சோர்ஸ் கொடுக்குறீங்க, அதோட சோர்ஸோட எடுக்கணும். இப்ப நீங்க ஏன்னா அப்பதான் டேம்பர் பண்ணிருக்கீங்களா இல்லையா உங்க எவிடன்ஸுக்குள்ள அந்த வேல்யூ இருக்கும். இவங்க வெறுமனையா இதை படிச்சு பார்க்கும்போது என்ன தெரியும், வெறுமனையா சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த சிசிடிவியும் அந்த ரெக்கவர் பண்ணதையும் கொண்டு வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண, அது இவங்க பண்ணல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையின் பொய்மையும். இது ஒரு உண்மையின் பயணம். நேற்றைக்கு, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி 2025 நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பு தான் இப்ப தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன தீர்ப்பு? அந்த தீர்ப்பு, தஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு 7 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்ற வழக்கில் அவருக்கு கீழமை நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தூக்கு தண்டனை விதிச்சிருக்கு. அதை ரத்து செய்து அவரை உச்ச நீதிமன்றம் விடுதலை பண்ணிருக்கு. இதுதான் இந்த தீர்ப்போட சாராம்சம். முதல்ல நுழையிறதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மக்கள் பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, உச்ச நீதிமன்றம் ரிலீஸ் பண்ணிருச்சு அவர் அக்யூட் பண்ணிருச்சுங்கிற ஒரு கோவம் சில பேர்கிட்ட இருக்கு. ஆனால் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், உச்ச நீதிமன்றமோ எந்த நீதிமன்றமோ ஒருவரை தண்டிக்கும் போதோ அல்லது அவர் ரிலீஸ் பண்ணும்போதோ அக்விட்டல் பண்ணும்போதோ அதற்கான காரணங்களை சொல்லி ஒரு தீர்ப்பு எழுதி தான் அவங்களை ரிலீஸ் பண்ண முடியும். ஜட்ஜி எனக்கு இவனை பார்த்தா குற்றவாளி மாதிரி தெரியுது, நான் அவனை தண்டிச்சிருவேன், இவனை பார்த்தா நிரபராதி மாதிரி தெரியுது, நான் அவனை ரிலீஸ் பண்ணிடுவேன் சொல்ல முடியாது. அவர்கள் முன்னால என்ன வழக்கு வைக்கப்படுகின்றதோ அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து தான் அவர் குற்றவாளியா நிரபராதியாங்கிறது அதுல அமையும். சரி, இப்ப இந்த வழக்குல அந்த தஷ்வந்த்ங்கிற பையன் அந்த 7 வயது சிறுமிய பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றதாக அவன் மேல குற்றச்சாட்டு இருந்து கீழ் 2 கோர்ட்லையும் தண்டனை வாங்கி உச்ச நீதிமன்றத்தில் விடுதலையாகி வந்துட்டான். சரி, இந்த வழக்கு என்ன நம்ம பார்ப்போமா? அதாவது இந்த வழக்குன்னு நான் சொல்லும் போது ப்ராசிக்யூஷன் தரப்பு, அரசு தரப்புல இந்த வழக்கு என்ன சொல்றாங்கிறத வச்சுதான் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். பிப்ரவரி 5, 2017 ஒரு தம்பதியர், நான் குழந்தையோட பேர் சொல்ல விரும்பல, ஒரு தம்பதியர் தங்களுடைய குழந்தைய விட்டுட்டு ஷாப்பிங் போறாங்க. ஈவினிங் போயிட்டு 7:15 மணிக்கு தங்க வீட்டுக்கு வந்து திரும்பி பார்க்குறாங்க, குழந்தைய காணோம். அப்போ சுற்றி முத்தி எல்லாம் தேடி பார்த்துட்டு 10 மணிக்கு மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமா சேர்ந்து தேடி பார்க்குறாங்க, குழந்தை கிடைக்கல. 9ஆம் தேதி போலீஸ் சொல்றதாகவும் அந்த குழந்தையோட பாடி ரிமைன்ஸ் ஒரு ப்ளூ பேக்ல 2 பாட்டில்லாம் கிடைச்சிது, அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட ரிமைன்ஸ் வந்து எரிஞ்ச நிலையில கிடைச்சதுன்னு சொல்லி போலீஸ் சொல்லி அந்த பாடி ரெக்கவர் பண்ணப்பட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவங்க சொல்றாங்க. இதுதான் அந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுறது. சரி, ப்ராசிக்யூஷன் தரப்பு கேஸ் என்ன அப்படின்னா, 7:15 மணிக்கு இவங்க பேரண்ட்ஸ் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த குழந்தை இல்லை. எல்லாரும் அக்கம் பக்கத்தில் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்குற இடத்துலையும் அந்த குழந்தை கிடைக்கலன்னு ஒன்று 10 மணிக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தேடுறாங்க. அப்போ தேடும்போது எல்லாருமா சேர்ந்து தேடும்போது குழந்தை கிடைக்கல. அதே பிளாட்ல குடியிருக்கிற அந்த சாட்சியை விசாரிக்க சொன்னது அவர் என்ன சொல்றாருன்னா, 6 to 6:15 மணிக்குள்ள தஷ்வந்த்ன ஒருத்தரோட அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருந்ததாகவும் அவர் சாட்சியை கொடுக்கிறாரு. தஷ்வந்தும் இந்த குழந்தையும் ஒரே பிளாட்ல தான் இருக்கிறாங்க, இந்த சாட்சியம் கொடுக்கிறவர் அதே பிளாட்ல தான் இருக்கிறார். அப்போ இதுல என்ன ஒரு ப்ராசிக்யூஷன் கேஸ்னா, அப்புறம் இந்த தஷ்வந்த்ங்கிறவர் அந்த குழந்தைய தான் வீட்டுக்குள்ள கூட்டி போய் அந்த குழந்தைய பாலியல் கொடுமை பண்ணி அதை கொன்று அதுக்கப்புறம் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த ப்ராசிக்யூஷன் தரப்போட கேஸ். சரி, இந்த வழக்கு வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஐபிசியில், அப்போ ஐபிசி தான் இருந்துச்சு, அது ஐபிசியில் பல செக்ஷன்களில் கேஸ் வருது. அப்போ அதில் குறிப்பாக 309 செக்ஷனில் ஒவ்வொரு தண்டனை கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு செக்ஷன் ஒரு தண்டனை கொடுத்து 302 ஐபிசி, அதாவது மர்டர்ல அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ அந்த தூக்கு தண்டனை மர்டர்ல கொடுக்கும்போது என்னன்னா, ஐபிசியில் ஒரு சிஆர்பிசியில் ஒரு முறைமை உண்டு. சிஆர்பிசினா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னு பேரு. செக்ஷன் 366 ஆஃப் சிஆர்பிசி படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா அவர் அப்பீல் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் தூக்கு தண்டனை கொடுத்தால் அந்த இதை வந்து செஷன்ஸ் கோர்ட், ஹை கோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்பணும். ஹை கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணாதான் ஒருத்தர் தூக்கு போடணும்
அவர் அப்பீல் போனாலும் போகாட்டினாலும் இந்த ரெஃபரன்ஸ்ங்கிறது ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து ஹைகோர்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த வழக்குல வந்து ரெஃபரன்ஸ் தூக்கு தண்டனை கொடுத்ததுனால கீழமை நீதிமன்றம் இந்த ரெஃபரன்ஸ் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு அனுப்புது. நம்ம அக்யூஸ் தஸ்வந்தும் தன்னை வந்து தூக்கு தண்டனை கொடுத்தது தவறுன்னு சொல்லி ஒரு அப்பீல் ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போறாரு. ஹைகோர்ட்ல இந்த வழக்கு விசாரணை வருது. இந்த ரெஃபரன்ஸை ஏத்துக்கிட்டு ரெஃபரன்ஸ் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் தஸ்வந்த் பண்ண அந்த அப்பீல தள்ளுபடி செய்து தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் அவர் பண்ண வழக்க தள்ளுபடி பண்ணி தூக்கு தண்டனை உறுதி பண்ணிடுது. அப்போ இந்த சூழ்நிலையில தஸ்வந்த் தரப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு இந்த வழக்கை கொண்டு போறாங்க. அதனால இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. சரி, உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ் வரும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, என்ன கிரவுண்ட்ஸ் கொடுத்து இவரை விடுதலை பண்ணுச்சுங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். அதாவது இந்த வழக்குல இந்த சம்பவம் நடந்ததை பார்த்த ஐ விட்னஸ் யாரும் சொல்றதுக்கு இல்ல, அந்த குழந்தைய அவனோட பார்த்தேன்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சி இருக்கிறார், அவ்வளவுதான். சம்பவம் நடந்ததை யாரும் பார்க்கல. அப்போ இதுல லால என்ன சொல்லுவாங்க, சட்டத்தில் லாஸ்ட் சீன் டுகெதர் அப்படிம்பாங்க. கடைசியா 2 பேர் பார்க்கப்பட்டாங்க, அந்த குழந்தை உடனே அந்த சமயத்துல அந்த குழந்தை இறந்து போகுது அப்படின்னா இன் பிட்வீன் நடந்தது நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணும் ப்ராசிக்யூஷன். அப்ப நீ தான் அதற்கு காரணம்ங்கிறத கொண்டு வரலாம். இப்போ 6:30 மணிக்கு ஒருத்தரோட குழந்தை போகுது, 6:45 அந்த குழந்தை சரணமா இருக்குன்னா அப்ப அவர் தான் பண்ணியிருக்காருங்கிறது ஒரு ஊகம் சட்டத்துல வரும். அது லாஸ்ட் சீன் டுகெதர் அப்படிம்பாங்க. அப்போ இந்த லாஸ்ட் சீன் டுகெதர் தான் இது இந்த கேஸ்ல வந்து மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். கடைசியா ஒரு சாட்சியின் கணக்குப்படி அவர் வந்து குழந்தைய தஸ்வந்தோட பாக்குறாரு. அப்போ அதுக்கப்புறம் அந்த சமயத்துல குழந்தை இறந்து போகுதுன்னா அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் நான் கொலை பண்ணவில்லைங்கிறது நிரூபிக்க வேண்டிய கடமை வந்து தஸ்வந்த் மேல பேர். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சட்டத்தில் எவ்ரிபடி இஸ் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்டி. அதாவது எல்லாருமே நிரபராதி தான், அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை. இதுதான் சட்டம், நம்ம சட்டம். அப்போ தஸ்வந்த் தான் கடைசியா பார்த்தா தஸ்வந்த் தான் நிரூபிக்கணும். எப்படி அவர் இல்ல அவர்கிட்ட இருந்து அந்த குழந்தை இறக்குற டைம்ல வேற யாருக்கும் போச்சா அப்படிங்கிறதுனால இவங்க அப்படி கொண்டு வர்றாங்க. லாஸ்ட் சீன் டுகெதர் 1. 2வது தஸ்வந்த் கன்ஃபெஷன் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. அந்த கன்ஃபெஷன் கொடுத்து அந்த கன்ஃபெஷன் படி அந்த குழந்தையோட பாடியை ரெக்கவர் பண்ணதாகவும் அதே இடத்துல இருந்து அந்த குழந்தையோட அண்டர் கார்மெண்ட்டையும் ரெக்கவர் பண்ணதாகவும் அந்த கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி தஸ்வந்தோட வீட்டுக்கு வந்து அந்த ஆங்கிள்ஸ் அதோட கொலுசு எல்லாம் ரெக்கவர் பண்ணதாகவும் ஒரு கேஸ். அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி எவிடன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த சிசிடிவி எவிடன்ஸ் படி அந்த சமயத்தை தஸ்வந்த் வண்டியில போறாரு அப்படின்னு சொல்லியும் ஒரு பாயிண்ட் அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் கீழ்கோர்ட் வந்து இவருக்கு தண்டனை கொடுக்குது. யாருக்கு? நம்ம தஸ்வந்துக்கு தூக்கு தண்டனை கொடுக்குது. இதுல அவர் அப்பீல் போகும்போது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு லீகல் வயலேஷன் சுப்ரீம் கோர்ட் பாயிண்ட் பண்றாங்க. இது ஃபேக்சுவல் வயலேஷன், லீகல் வயலேஷன் 2 இருக்கு. ஃபேக்சுவல் வயலேஷன்னா நடைமுறையில் உள்ள ஒரு தவறு. சட்ட வயலேஷன், லீகல் வயலேஷன்ஸ் நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஃபேட்டல் டு த கேஸ், அந்த கேஸே கொல்ற அளவுக்கு ஒரு வயலேஷன் இருக்கும். அப்படி ஒரு வயலேஷனை பண்ணதா சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இந்த ஃபேக்சுவல் வயலேஷன் பத்தி உங்களுக்கு தெரியும்னா ஒரு கிரிமினல் கேஸ் எப்படி நடக்குங்கிற நடைமுறை உங்களுக்கு தெரியும். ஒரு அக்யூஸ்ட பிடிச்ச உடனே போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மெஜிஸ்ட்ரேட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல 3 டைப் ஆஃப் கோர்ட்ஸ் இருக்கு. மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், அவங்களுக்கு மேல சிஎம்எம், அவரும் மெஜிஸ்ட்ரேட் தான். அடிஷனல் செஷன்ஸ், அப்புறம் செஷன்ஸ் கோர்ட். செஷன்ஸ் கோர்ட்ல தான் பெரிய பெரிய தண்டனைகள், 10 வருஷத்துக்கு மேல தண்டனை எல்லாமே செஷன்ஸ் கோர்ட்ல தான் வரும். இப்ப பிடிச்சவன ஒரு அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மெஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மெஜிஸ்ட்ரேட் அவரை ரிமாண்ட் பண்ணுவார். 15 நாள் ரிமாண்ட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணுவார். இதுதான் ரூல். போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அது டைம் வாங்கி அந்த கேஸை விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தங்களுக்கு கையில் இருக்க எல்லா மெட்டீரியல்ஸும் சேர்த்து சார்ஜ் ஷீட் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. சார்ஜ் ஷீட் எங்க ஃபைல் பண்ணுவாங்கன்னா மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. மெஜிஸ்ட்ரேட் அதை வாங்கி கமிட்டல்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து அவரு, ஏன்னா அவரால் 10 வருஷத்துக்கு மேல தண்டனை விசாரிக்க முடியாது இல்லை, அவர் என்ன பண்ணுவார், செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்புவார். இப்படித்தான் இந்த கேஸ் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகும். அப்ப செஷன்ஸ் கோர்ட்ல திருப்பி இங்க இருந்து போற அந்த கேஸ் எஸ்சி செஷன்ஸ் கேஸ் நம்பர் ஆக்கி ஜட்ஜ் முன்னிலையில வரும். அப்ப ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுவார்னா சார்ஜ் ஷீட் எல்லாம் வாங்கின உடனே அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் கையில வந்து அவரோட காப்பி எடுத்து அக்யூஸ்ட் கொடுப்பாங்க. அக்யூஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஹியரிங்ல அவங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இவருக்கு உங்க மேல என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கு, என்னென்ன செக்ஷன் நீங்க வயலேட் பண்ணீங்க, அந்தந்த செக்ஷன்ல உங்க மேல சார்ஜ் போடுறோம்னு சொல்லி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. செக்ஷன் 207 சிஆர்பிசி படி என்னன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே அதோட ஒரு காப்பியை அக்யூஸ்ட் கொடுத்துடணும். இது மேண்டேட்ரி. அதாவது மேண்டேட்னா கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலை, இது ஆப்ஷன் கிடையாது. இது செஞ்சாலும் செய்யலாம், செய்யாட்டியும் கூடாது. என்ன வார்த்தை யூஸ் பண்ணா விதவுட் எனி டிலே, எந்த காலதாமதமும் இல்லாமல் 207 படி நீங்க போலீஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், அந்த காப்பியை அக்யூஸ்ட் கொடுத்துடணும். இந்த கேஸ்ல என்ன பண்றாங்க, அக்யூஸ்ட் தஸ்வந்துக்கு
காப்பீஸ் கொடுக்காமையே கோர்ட் என்ன பண்ணிடுது, 24 அக்டோபர்ல சார்ஜை ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. இதுல இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, அப்படி அவங்க இந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ற சமயத்துல தஷ்வந்துக்கு எந்த வழக்கறிஞரும் இல்லை. அப்ப நீதிமன்றம் அவருக்கு என்ன பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னா, அவருக்காக லீகல் எய்ட்னு சொல்லுவாங்க, சட்ட உதவியில ஒரு வழக்கறிஞர் வச்சிருக்கணும். சட்ட உதவியில இவர் அப்ளை பண்ணி இவருக்கு வழக்கறிஞர் கொடுக்கப்பட்டது 13/12/2017 தான் அவருக்கு வழக்கறிஞர் உதவி அவர் கொடுக்குறாங்க. அப்ப 13/12/2017 தான் வழக்கறிஞர் உள்ள வர்றாரு. 24/10 நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது அவருக்கு வழக்கறிஞர் இல்ல. நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே கொடுக்க வேண்டிய அவர் கொடுக்க வேண்டிய அந்த காப்பீஸையும் கொடுக்கல. அதை கொடுக்காமையே சார்ஜை நீங்க ஃப்ரேம் பண்ணிடுறீங்க, அது தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஏன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தான் எதற்காக குற்றம் சாட்டப்படுகின்றோம், என்னென்ன முறைமைகள், என்னென்ன காரணங்கள், என்னென்ன வயலேஷனுக்காக குற்றம் சாட்டப்படுறோம், ப்ராசிக்யூஷன் கேஸ் என்னன்னு சொல்லியிருக்கு, இதை படிச்சு பார்த்துட்டு தான் அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்றத அவன் சரியா அந்த நடைமுறையை அவன் பண்ண முடியும். சார்ஜ் ஃப்ரேம் பண்ண உடனே கில்ட்டி ஆர் அக்விட்டல், கில்ட்டி ஆர் இதுன்னு கேட்பாங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்கிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் சென்டென்சிங் கொடுத்துருவாங்க. ஒத்துக்கலைன்னா தான் ட்ரையலுக்கு போகும். இப்போ சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அந்த பண்ற அந்த சமயத்துல என்ன சார்ஜிங் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டாக்குமெண்ட்ஸை கூட, சார்ஜ் ஷீட்டோட காப்பியை கூட அவர் கையில கொடுக்கல. அப்போ இது ஒரு மேஜர் வயலேஷன், 207 சிஆர்பிசியோட வயலேஷன். இது மேண்டேட்டரி ப்ரொவிஷன் வேற. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, இந்த ப்ரொவிஷனை நீங்க வயலேட் பண்றதுனால அது ஒரு மேஜர் ஃபிளா தான், இதை நீங்க வயலேட் பண்ணிருக்க கூடாது, நீங்க அவனுக்கு சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிருக்குன்னு மட்டும் சொல்லு. அது மட்டும் இல்லாம 13ஆம் தேதி தான் அவருக்கு வக்கீல் வர்றாங்க. நீங்க 18ஆம் தேதியே ப்ராசிக்யூஷன் கேஸ் தொடங்கிறீங்க. 5 நாள்ல 30-35 விட்னஸ், அதுக்கப்புறம் 1.5 மாசத்துல விசாரிக்கிறீங்க, பிப்ரவரி மாசத்துல நீங்க ஜட்மெண்ட் கொடுத்துறீங்க. கிரிமினல் கேஸை பொறுத்தவரைக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னா, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் தள்ளி ஒரு டேட் கொடுப்பாங்க, 2-3 மாசம் கழிச்சு ஒரு டேட் கொடுத்து அந்த ஸ்கீம் எப்படி விசாரிக்க போறோங்கிறத முன்னாலே போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா, இடைப்பட்ட காலத்துல அந்த வழக்கறிஞருக்கு அந்த கேஸை படிச்சு புரிஞ்சு நடத்துறதுக்குள்ள டைம் வேணும் அப்படிங்கிறது கிரிமினல் லால முக்கியம். ஏன்னா ஒரு அக்யூஸ்ன்னு சொல்லப்படுறவனுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 படி சில ரைட் இருக்கு. அந்த ரைட் என்னன்னா, எஃபெக்டிவா தன்னோட கேஸை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு உரிமையும் உண்டு. அப்போ 13ஆம் தேதி தான் அவருக்கு வக்கீல் வர்றாரு, 18ஆம் தேதி ஆரம்பிச்சீங்க. வக்கீலுக்கு இந்த பேப்பரை படிச்சு டைம் பண்றதுக்கே டைம் இல்ல. கடகடா நீங்க ட்ரையல் நடத்தி நீங்க முடிச்சது சரியில்லை, சார்ஜ் ஷீட் நீங்க கொடுக்கலை, கடகடகடான்னு முடிச்சதும் நார்மல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா அகைன்ஸ்ட்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த இதுல ஃபைண்டிங் கொடுக்குது. இதுல மிக முக்கியமான விஷயம் இந்த லாஸ்ட் சீன் டுகெதர் தியரி தான் கடைசியா பார்த்தது. அப்போ அந்த PW3 அவரோட எவிடன்ஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த பிளாட்ல இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நான் குழந்தை 6 to 6:15 மணிக்கு தஷ்வந்தோட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. பட் ப்ராசிக்யூஷன் கேஸ்ல என்ன சொல்றது, அவரே என்ன சொல்றாருன்னா, அன்று இரவு அந்த குழந்தையை தேடும்போது பிப்ரவரி 5ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி காலையில அதிகாலை 4 மணி வரைக்கும் தஷ்வந்தும் அந்த குழந்தையை தேடினார் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம, இன்பிட்வீன் போலீஸ் வரும்போதும் இந்த PW3 இந்த மாதிரி குழந்தைய பார்த்தேன்னு சொல்லல, அதே பிளாட்ல இருக்க அந்த குழந்தையோட அம்மா பாட்டையும் என்னோட பார்த்தேன்னு சொல்லல. அப்ப அவர் எப்ப சொல்றாரு, அதோட தேடி முடிச்சதுக்கு பின்னால ரொம்ப டைம் எடுத்து தான் அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நார்மலா நடந்தது என்ன சொல்லியிருப்ப, அந்த குழந்தை கிடைக்கணும்னா வாயிலிருந்து அந்த முதல் வார்த்தை என்னதுக்கு, அந்த பையன் வீட்டுல நான் பார்த்தேன் அப்படின்னு தான் நீ சொல்லியிருப்ப. நீ அந்த குழந்தைய வெளியில தேடி இருந்திருக்க மாட்டேன். அதே இடத்துல அவன் தஷ்வந்தும் தேடுறாங்க போது இந்த பையன் வீட்டுல தான் பார்த்தாங்கிறது இந்த குழந்தையோட அம்மா பாட்டியா சொல்லியிருப்ப, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் சொல்லியிருக்கணும், நீ சொல்லவில்லை. அதனால லாஸ்ட் சீன் டுகெதர்ங்கிறத நீ சொல்ற அந்த வார்த்தையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஏன்னா நீ அப்படி பார்த்திருந்தா என்றால் கண்டிப்பாக அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ்டையோ இல்ல போலீஸ்டையோ சொல்லியிருப்ப. அத பின்னாடிதான் நீ ஜோடிச்சு நீ சொல்ற. அதனால உன்னுடைய வார்த்தையை ஒன்னு லாஸ்ட் சீன் டுகெதர் நீ உன்னை பார்த்தேங்கிறத என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. சரி, அப்போ போலீஸ் கணக்குப்படி போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 9ஆம் தேதி 8ஆம் தேதி காலையில 9 மணிக்கு அவர் அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கன்ஃபெஷன் கொடுக்குறாரு, எங்களுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை பேஸ் பண்ணித்தான் நாங்க அந்த பேக் எல்லாம் ரெக்கவர் பண்ணி நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை மணிக்கு? பிப்ரவரி 8ஆம் தேதி 9 மணிக்கு. பிப்ரவரி 8ஆம் தேதி காலையில 9 மணிக்கு தான் அவர் அரெஸ்ட் பண்ணதா போலீஸ் சொல்றாங்க. சரி, அப்போ அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்றாங்க. அந்த ரெக்கவர் பண்ண பாடியை வச்சு ரெக்கவரின்னு சொல்லுவாங்க சட்டத்துல. அந்த ரெக்கவரி வச்சு நீ நிரூபிக்கலாம்னா, அதுக்கு தஷ்வந்தோட தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நான் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு நான் வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தேன்,
7ஆம் தேதி மதியம் 11-12 மணிக்கு என்ன வந்து அரெஸ்ட் பண்ணி என்கிட்ட கூட்டு போய் வெத்து பேப்பர்ல என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. வாங்கி அதுலதான் இதெல்லாம் ஜோடனை பண்ணி இவங்க எழுதிட்டாங்க அப்படின்னு ஜஸ்வந்தோட தரப்பு கூறுறாங்க. அப்போ இதுல நீங்க சில விஷயத்த கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. இந்த வழக்க முதல்ல விசாரிக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்காரு, இன்ஸ்பெக்டர், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர். அப்புறம் 4 நாள்ல மாறி போய் இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வர்றாரு. அப்போ தஷ்வந்த் அரெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து 2 நாள் கழிச்சு, முதல் இன்வெஸ்டிகேஷன் 2 நாள் கழிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணும்போது இடைப்பட்ட கால் இருக்கு இல்லையா, 5ஆம் தேதி 6, 7, 8 இந்த நாள்கள், 7ஆம் தேதி 6, 7 அவர் நான் ஆபீஸ்ல தான் இருந்தேன் அப்படின்றார். அப்ப என்ன ஆபீஸ்ல வச்சுதான் அரெஸ்ட் பண்றாங்கிறதும் அவரோட தரப்போட முக்கியமான ஒரு வாதமா இருக்கு. அப்போ இத இல்ல நாங்க அப்படி பண்ணல, நான் ஆபீஸ்ல வச்சு பண்ணல அப்படின்னா ஒரு சிம்பிள் விஷயத்துல நிரூபிச்சிருந்திருக்கலாம். எல்லாரும் போலீஸ்ல பண்ணுவாங்க. என்னன்னா அந்த சமயத்துல அவன் ஆபீஸ்ல இருந்தானான்னு செக் பண்ணுவாங்க. ஆபீஸ்ல இல்லை அப்படின்னா அவன் சொல்றது பொய்னாயிரும். முதல்ல இல்லைன்னா ஆபீஸ்ல இருந்து எவிடன்ஸ் போட்டு இல்ல நாங்க வந்து அப்படி ஒண்ணு சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் ஆபீஸ்ல நடக்கவே இல்லைன்னு 2 வேகமா அதை நிரூபிச்சிருந்திருக்கலாம். அப்படி எதுவுமே போலீஸ் அதை செய்யவே இல்லை. அப்போ தஷ்வந்த் சொன்னது உண்மையா இருக்கும்னு ஒரு சந்தேகத்தை தஷ்வந்தால கொண்டு வர முடியுது. அப்போ இதுல இன்னொரு தவறு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கணக்குப்படி 8 மணிக்கு அரெஸ்ட் பண்றோம், தஷ்வந்த் கொடுத்த கன்ஃபெஷன் ஒப்புதல் வாக்குமூலத்தை பேஸ் பண்ணி தான் அந்த பாடியெல்லாம் ரெக்கவர் பண்றோம்னு சொல்றாங்க. எத்தனை மணிக்கு சொல்றாங்க? தேதியும் டைமும் முக்கியம். February 8 9 மணிக்கு. அப்போ இந்த மாதிரி கன்ஃபெஷன்ல 2 டைப் ஆஃப் கன்ஃபெஷன் இருக்கு. ஒன்னு ஜுடிஷியல் கன்ஃபெஷன், இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன். ஜுடிஷியல் கன்ஃபெஷன் ஒரு அக்யூஸ்ட கொண்டு போய் ஒரு மெஜிஸ்ட்ரேட் முன்னால நிப்பாட்டி அந்த மெஜிஸ்ட்ரேட் அந்த கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணுவார். அதுக்கு வேல்யூ ரொம்ப ஹை. இது 164 CRPC படி நடக்கும். அப்ப மெஜிஸ்ட்ரேட் கேப்பார், என்ன போன அடிச்சாங்களா, இது பண்ணாங்களா, யாரும் வற்புறுத்தினாங்களா, நீ யாரா சொல்றியா, சுயமா இருக்கான்னு கேட்கற மட்டும் போலீஸ் அந்த ரூம் மட்டும் அனுப்பிடுவாங்க. தனி ரூம்ல மெஜிஸ்ட்ரேட் அவர் மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப அவர் நம்பிக்கை எல்லாம் கொடுத்து உண்மையாவே அவர் வாலண்டியர் தான் சொல்றாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெஜிஸ்ட்ரேட் அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது ஜுடிஷியல் கன்ஃபெஷன். இதுக்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் போது இந்த ஜட்ஜ் இல்லாம வேற ஒருத்தர் கொடுக்குற கன்ஃபெஷன். அப்போ இதை ஜெனரலா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விஓ ஒருத்தரை சாட்சியா கூப்பிடுவாங்க. நாங்க கன்ஃபெஷன் ரெக்கார்டு பண்ண போறோம், அப்படி ஒருத்தர் மாட்டிருக்காரு, அதனால நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப கன்ஃபெஷன் கொடுப்பாருன்னு சொல்லி கூப்பிடும்போது விஓ வருவார். அப்ப போலீஸ் கணக்குப்படி என்ன சொல்லியிருந்தோம், 8ஆம் தேதி 9 மணிக்கு தான் பிடிக்கிறோம்னா 9 மணிக்கு மேலதான் நான் கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ண போறோம், நீங்க வாங்கங்கிறத அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் சொல்லியிருக்கணும். ஆனா அந்த சாட்சியில அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, 8:15 மணிக்கே என்ன போலீஸ் போன் பண்ணி இந்த மாதிரி தஷ்வந்த் ஒருத்தரை புடிச்சிட்டோம் ஒரு சைல்ட் விக்டிம் கேஸ்ல, அங்க நான் கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும், நீங்க வாங்கன்றாங்க. அப்ப தஷ்வந்த் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, 9 மணிக்கு தான் நீ என்ன புடிச்சேன்னா எப்படி 8:15 மணிக்கே நீ நான் தஷ்வந்தை புடிச்சிட்டேன் கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீ போலீஸுக்கு சொல்லியிருக்க முடியும். அப்போ நான் சொல்றது உண்மைதான், நீ என்ன முன்னாடியே புடிச்சு வச்சு நான் அடிச்சு மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டேங்கிறதா உண்மை. 9 மணிக்கு தான் நீ என்ன அரெஸ்ட் பண்ண போறேன்னா அப்ப அந்த விஷயம் 8:15 மணிக்கே நீ எப்படி வந்து ஒரு உன்னால கொண்டு வரப்பட்ட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் சொல்றது, நான் சொல்றதுல வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ல 8:15 மணிக்கே நீ எப்படி போன் பண்ணி சொல்லியிருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, தஷ்வந்தோட பெற்றோர்களும் இந்த விஷயத்தை இப்படிதான் நடந்துச்சு, தஷ்வந்த் புடிச்சாரு, தஷ்வந்த் வந்து போலீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி 9 மணிக்கெல்லாம் முன்னாடியே தஷ்வந்தை புடிச்சிட்டோம், தஷ்வந்தோட இந்த மாதிரி கன்ஃபெஷன் கொடுத்து அளந்து பேக்கை ரெக்கவர் பண்ண டீட்டெயில எல்லாம் சொன்னதா அந்த விக்டிமோட பேரண்ட்ஸும் சொல்லிடுறாங்க. அப்ப போலீஸ் 9 மணிக்கு தான் அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்றத கோர்ட் நம்ப தயாரா இல்ல. கோர்ட் என்ன சொல்றாங்க, நீங்க 9 மணிக்கு அரெஸ்ட் பண்றதா இருந்தா எப்படி பேரண்ட்ஸுக்கு முன்னாடியே அது தெரிய வரும்? நீங்க எப்படி போலீஸ் பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி முன்னாடியே சொல்லிருப்பீங்க? 8:15 மணிக்கு நீங்க எப்படி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் சொல்லிருப்பீங்க? அப்போ நீங்க 9 மணிக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னதே தவறு, அது நம்பக மாதிரி இல்லை. அதனால அது மூலமா நீங்க கண்டுபிடிச்சதா சொல்ற அந்த சர்ச்சும் நம்பிக்கை தரக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சர்ச் சமயத்துல அவங்க அவர்கிட்ட இருந்து போனை ரெக்கவர் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்போ கோர்ட் என்ன இன்னொன்னு சொல்லுதுன்னா, ரெக்கவர் பண்றீங்களா, போன் யாருடையதுன்னு எந்த ரெக்கார்டும் இல்ல, அந்த சிம் கார்டு யாருடையதுன்னு கூட எந்த ரெக்கார்டு கூட நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணவில்லை. அப்போ உங்களோட ரெக்கவரியை வந்து நான் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு கோர்ட் இதுல தீர்ப்புல சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சிசிடிவி எவிடன்ஸ் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுல எல்லாத்துக்கும் முக்கியமான சாட்சி இந்த PW3 ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் முக்கியமான சாட்சி. அவர் தான் பார்த்து பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரியும் இந்த மாதிரி 7 குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தான் அப்படிங்கிறது. இந்த சம்பவம் நடக்கிறது 5 February 2017. ஆனா முதல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ட்ட இந்த வார்த்தைய அந்த சாட்சி சொல்லவே இல்லை. மறுபடியும் கிட்டத்தட்ட 24 February 2017 2 மாசம் கழிச்சு அடுத்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் விசாரிக்கும் போதுதான்
இந்த சாட்சி என்ன சொல்றாரு, 6 to 6:30 மணிக்கு அந்த குழந்தை அங்க விளையாடுறத நான் பார்த்தேன். அதாவது 2 மாசம் கழிச்சுதான் அவர் சொல்றாரு. அதை கோர்ட் என்ன சொல்லி, இதனால எனக்கு நம்பகத்தன்மை எனக்கு இல்ல, நீ அப்படி இருந்தா அந்த பையன் உன் கூட தேடுறான் அப்பவே நீ சொல்லியிருந்திருப்ப, அல்லது அட்லீஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அந்த குழந்தையோட அம்மா அப்பாட்டே சொல்லியிருப்பார். 2 மாசம் கழிச்சு நீ சொல்லும் போது போலீஸ் ஒரு கதையை குக்கப் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒண்ணு ஆதரவா கூப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அங்க இருந்த இன்னொரு அம்மாவும் இந்த மாதிரி சப்சிக்வெண்டா 2000 ஏப்ரல்ல தான் சொல்றாங்க, பையன் தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன், யாரும் முதல்ல சொல்லவே இல்லை. இன்னொரு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி சுப்ரீம் கோர்ட் என்ன கேக்குதுன்னா, அந்த குழந்தை கூட விளையாண்ட குழந்தைகள் யாராச்சும் இருந்தாங்களா, நீங்க அதை விசாரிச்சீங்களான்னா அப்படி எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கறது அங்க வெளியில வருது. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, 9 மணிக்கு நீ அரெஸ்ட் பண்றதை காமிக்கிற, 8:15 மணிக்கெல்லாம் நீ சொல்லிட்டேன்னா நீ எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அரெஸ்ட காமிச்சு அவன் அரெஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சு நீங்க உங்களோட ரெக்கவரி மேலையும் உங்களோட அரெஸ்ட் மேலையும் எனக்கு சந்தேகம் வருது, அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்போ அந்த சிசிடிவி எவிடன்ஸ் ஒன்று சொல்றாங்க. அந்த சிசிடிவி எவிடன்ஸ்ல என்ன வருதுன்னா, என்னைக்குமே சட்டத்தில் ஒரு எவிடன்ஸ் கொடுக்கும்போது நீங்க போட்டோ கொடுக்குறீங்க, அதோட நெகட்டிவும் கொடுக்கணும். ஒரு வீடியோ கொடுக்குறீங்கன்னா ஒரு சோர்ஸ் கொடுக்க, அதோட சோர்ஸோட எடுக்கணும். இப்ப நீங்க ஏன்னா அப்பதான் டேம்பர் பண்ணிருக்கீங்களா இல்லையா உங்க எவிடன்ஸுக்குள்ள அந்த வேல்யூ இருக்கும். இவங்க வெறுமனையா இதை படிச்சு பார்க்கும்போது என்ன தெரிய வரும், வெறுமனையா சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த சிசிடிவியும் அந்த ரெக்கவர் பண்ணதையும் கொண்டு வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண, அது இவங்க பண்ணல. அப்ப பிரைமரி எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அந்த பிரைமரி எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாம அதை ரிலே பண்றது நீதிமன்றத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்ப நீ சொல்றது வந்து டேம்பர் பண்ணிருக்கியா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரிய வராது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரைமரி எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறது ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல போலீஸுக்கு அகைன்ஸ்டா போகுது. வெறுமனையா ஃபுட்டேஜை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறீங்க, பிரைமரி எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல. ஏன்னு கேட்கும்போது இன்வெஸ்டிகேஷன் அதுலயுமே முதுகு தான் தெரியுது, ஃபேஸ் தெரியல, அதனால அதை பெருசா எடுக்க முடியாது, அதனால ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொல்றாங்க. அப்போ எந்த ஒரு பாடியும் இறந்ததுக்கு அப்புறம் என்ன போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டம் அனுப்பும்போது அந்த டாக்டர் வந்து டிஎன்ஏ எல்லாம் எடுத்து பார்த்து, குழந்தை எரிஞ்சிருந்ததுனால டிஎன்ஏ எடுத்து பார்த்து போலீஸ் வந்து கோர்ட் ஆர்டர் படி அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுக்க, அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புவாங்க. அந்த லேபுக்கு அனுப்பி அந்த லேப் வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா, ஆமா இந்த குழந்தையோட டிஎன்ஏவும் இந்த எரிஞ்ச பாடியோட டிஎன்ஏவும் உங்க அம்மா அப்பா டிஎன்ஏ மேட்ச் பண்ணி அந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ ரெக்கவர் ஆன அண்டர்வேர்ல இருக்க சீமனை எடுத்து இவங்க செக் பண்றாங்க, அதையும் அதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா, அனுப்பி வைக்கும் போது கிட்டத்தட்ட இது நடந்து 4-5 மாசம் கழிச்சு தான் அந்த அக்யூஸ்ட் தஸ்வந்தோட சீமன் சாம்பிள்ஸ் எடுத்து இவங்க அங்க அனுப்புறாங்க. கோர்ட் ஏன் இதை 4 மாசம் கழிச்சு நீங்க பண்றீங்க? அப்போ ஒரு டிஎன்ஏ எடுக்கும்போது கண்டாமினேஷன் சொல்லுவாங்க, அது கரெக்டான டிஎன்ஏ இருக்கும், சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா சீல் பண்ணி கரெக்டா அனுப்பணுங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த எந்த டாக்குமெண்ட் மூலமா நீங்க இதை அனுப்புறீங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட் வச்சு கோர்ட்டு ஆபீஸ் இதுக்கு கொடுக்கணும். அந்த ஆபீசர் வந்து தன்னோட சப்போர்ட்டிங் அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணணும் டாக்குமெண்ட் வச்சு அனுப்புவார். இது எல்லாம் வெளியே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி எதுவுமே இல்லை, நீங்க அந்த சாம்பிளை கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணிருக்கீங்கிறதுக்கு எந்த ரெக்கார்டும் இல்லை, அதனால நீங்க கொடுக்குற அந்த டிஎன்ஏவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றம் சொல்லுங்க. ஏன்னா டிஎன்ஏ எப்படி ஹேண்டில் பண்ணணும் வரைமுறை இருக்கு, அந்த வரைமுறைப்படி இந்த டிஎன்ஏ ஹேண்டில் பண்ணப்படவில்லை, அதனால இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஐ விட்னஸ் லாஸ்ட் சீன் டுகெதர், அந்த லாஸ்ட் சீன் டுகெதரை பார்த்ததா சொன்னது PW3 2 மாசம் கழிச்சு தான் அதை சொல்றாரு. அந்த குழந்தையெல்லாம் தேடும் போது அங்க தஸ்வந்த் இருக்கிறாப்புல 2 மாசம் கழிச்சு தான் அவர் சொல்றாரு. அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்குது. அரெஸ்ட பத்தி போது என்ன சொல்றாங்க, தஸ்வந்த் தரப்பு என்ன சொல்றாங்க, 7ஆம் தேதியே வந்து என்ன ஆபீஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, 8ஆம் தேதி காலைல 9 மணிக்கு அரெஸ்ட் பண்ற மாதிரி காமிக்கிறேன், இன்பிட்வீன் அடிச்சு என்ன துன்புறுத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல வெத்து பேப்பர்ல என்கிட்ட கையெழுத்து வாங்கி அதைத்தான் கன்ஃபெஷன் அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போலீஸ்ல என்ன நிரூபிச்சிருந்திருக்கணும்னா, நாங்க 9 மணிக்கு தான் அரெஸ்ட் பண்ணோங்கிறத நிரூபிச்சிருந்திருக்கணும். ஆனா என்ன பண்றாங்கன்னா, 8:15 மணிக்கே எனக்கு இது போன் வந்துச்சு, 8:15 மணிக்கே போலீஸ் இப்படி ஒருத்தர நான் கன்ஃபெஷன் கொடுக்க போறோம்னு அந்த கிராம அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் சாட்சியம் கொடுத்ததுனால, அப்போ 9 மணிக்கு தான் அரெஸ்ட் பண்ண போறீங்கன்னா 8:15 மணிக்கு எப்படி அவங்களுக்கு நீ டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க, அதற்கு முன்னாடி அவர்களோட பெற்றோருக்கு எப்படி டீட்டெயிலா இதெல்லாம் நடந்துச்சு நீங்க சொல்லியிருப்பீங்க. அப்போ நீங்க சொல்றது பொய், இந்த அரெஸ்டே என்னால நம்ப முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அப்படி சொல்லும் போது இந்த ரெக்கவரியும் அதை பேஸ் பண்ணி வர அரெஸ்ட், அதை பேஸ் பண்ணி வர ரெக்கவரியும் அவங்க என்ன சொல்றாங்க, இதுல நம்ப தகுந்த மாதிரி இல்லைன்றாங்க. சிசிடிவி எவிடன்ஸ்க்கு என்ன சொல்றாங்க, பிரைமரி சோர்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணாம அதுலயும் மூஞ்சி தெரியலன்றீங்க, அப்போ இதை வச்சு நம்ம தண்டனை கொடுப்புங்கிறது ஒரு தவறான காரியம். ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இந்த நம்ம டிஎன்ஏ சொல்லும்போது டிஎன்ஏ ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணப்படவில்லை, அதனால டிஎன்ஏ எவிடன்ஸை நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க மேலோட்டமா டிஎன்ஏ எவிடன்ஸ் எல்லாம் விட்டு நீங்க பாத்தீங்கன்னாலும் போலீஸ் சில விஷயங்களை இந்த வழக்குல நிரூபிக்க தவறிடுச்சு, போலீஸ் அதாவது ஸ்டேட் தவறிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, தஸ்வந்தோட டிஃபென்ஸ், நான் வந்து அந்த சமயத்துல ஆபீஸ்ல இருந்தா அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா
அப்படி நடக்கவில்லை அப்படின்னு காமிக்கிறதுக்கு அவங்க அந்த ஆபீஸ்ல யாராச்சும் விசாரிச்சிருந்திருக்கலாம், இல்ல தஷ்வந்த் ஆபீஸர் இன்னைக்கு போலங்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் ஆபீஸர் விசாரிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க கணக்குப்படி தஷ்வந்த் அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட், ஓடி போயிட்டான் அப்படிங்கிற கேஸ் தான் அவங்க சொல்றாங்க. தஷ்வந்த் ஓடி போயிட்டான்னு சொல்லும் போது தஷ்வந்த் ஆபீஸ்ல இருந்தானே தஷ்வந்த் ஓடி போயிட்டான்னு சொல்ல முடியாது. அப்ப அவன் ஆபீஸ் அன்னைக்கு வரலை அப்படிங்கிறவங்க நிரூபிச்சாலே தஷ்வந்த் அப்ஸ்காண்டிங் பண்ணிருக்கான் அப்படின்னு தெரியும். அப்போ இன்னொரு விஷயம், அங்க வச்சு நாங்க அரெஸ்ட் பண்ணலாம் எவிடன்ஸ் ரெண்டுமே அவங்க கொடுக்கல. மாறாக 9 மணிக்கு அரெஸ்ட் பண்ண, அடுத்த நாள் 8ஆம் தேதி 9 மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அது இல்லை, அதுக்கு முன்னாடியே அவங்க பண்ணிட்டாங்கிற மாதிரி சாட்சியங்கள் அமைஞ்சிருக்கு. அப்போ தஷ்வந்த் சொன்னது இதுல உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டுக்கு ஒரு விஷயம் போகுது. இது எல்லாத்தையும் குமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குமுலேட்டிவ் மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது இந்த குற்றம் தஷ்வந்த் செய்திருப்பாரான்னு ஒரு சந்தேகம் நீதிமன்றத்துக்கு வருது. சரி, இது இப்படி ஒரு நிப்பாட்டி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். 2 டைப் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு. ஒன்னு ஆக்குலர் எவிடன்ஸ் சொல்லுவாங்க, கண்ணால் கண்ட சாட்சி, கொலை நடக்கிறத பார்த்தேன், வெட்டினாங்க குத்துனாங்க அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஆக்குலர் எவிடன்ஸ். பொதுவா தூக்கு தண்டனைங்கிறது இந்த ஆக்குலர் எவிடன்ஸ் நல்ல சாட்சியங்கள் 100% கன்ஃபார்ம் சாட்சியங்கள் இருந்தா தான் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதாவது லால என்ன சொல்லுதுன்னா எக்ஸப்ஷனல் கேசஸ், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ், இப்ப சொல்ற வார்த்தை ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல தான் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. ரொம்ப அரிதிலும் அரிதான, ரொம்ப சமுதாயத்தோட இருதயத்தை பிழியக்கூடிய கேசுகள்ல மிகவும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல தான் தூக்கு தண்டனை கொடுக்கணும் இன்னைக்கு ரூல். பழைய காலத்துல தூக்கு தண்டனை வாசனா ஆயுள் தண்டனை எக்ஸெப்ஷன், இப்போ ஆயுள் தண்டனை இஸ்னா தூக்கு தண்டனை தான் எக்ஸெப்ஷன். அப்ப இந்த கேஸ்ல தூக்கு தண்டனை கொடுக்கும்போது இன்னொரு ஒரு விதிமுறை இப்ப சுப்ரீம் கோர்ட்ல எல்லா ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம சுத்தி அப்படியே இப்படி இப்படி வந்தா இதுல இருந்து இது போச்சு, இதுல இருந்து இது போச்சு, இதுல இருந்து இது போட்டா அப்ப இவன் தான் கொலை பண்ணிருப்பான். இப்படி சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் வரும்போது ஜெனரலா தூக்கு தண்டனை கொடுக்கறது இல்ல, ஏன்னா எவிடன்ஸ் கிளியரா இல்ல அப்படின்னு. சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ்ல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, சங்கிலி தொடர்பாங்க. எல்லா சங்கிலி தொடரும் கரெக்டா இணையணும். ஒரு செயின் பிரேக் ஆச்சுனாலும் அப்போ சங்கிலி தொடர் இணையாது. அப்ப நீங்க அக்யூஸ்ட நீங்க தண்டிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த சங்கிலி தொடர்லாம் இணைஞ்சு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் காமிக்கணும். இதெல்லாம் இணைஞ்சா அக்யூஸ்ட் தான் கில்ட்டிங்கிறத பாயிண்ட் பண்ணணும். இல்ல ஒருவேளை கில்ட்டியாவும் இருக்கலாம், இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு சங்கிலி தொடர் இணைஞ்சனால மட்டும் ஒருத்தரை பனிஷ் பண்ண முடியாது. அப்ப சுப்ரீம் கோர்ட் இந்த செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ், சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் உடஞ்சு போச்சு. அது ஒரே ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணும், எது தஷ்வந்த் தான் கில்ட்டின்னு பாயிண்ட் பண்ணும். இந்த இடத்துல செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் மேல் சொன்ன காரணங்கள் கம்ப்ளீட்டா உடஞ்சு போனதுனால தஷ்வந்த் கில்ட்டிங்கிறத ப்ராசிக்யூஷன் தரப்பால ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கறது நீதிமன்றம் ஒரு காரணத்தை சொல்லுது. அது ஒரு வேலிட் ரீசன் தான். ஏன்னா நீங்க மேற் சொன்ன அந்த காரணத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்ப அரெஸ்ட் பண்ணாங்க, எப்படி ரெக்கவரி வந்துச்சு, அந்த ஆக்குலர் விட்னஸ் ஏன் 2 மாசம் கழிச்சு அவர் சாட்சி புது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொல்றாரு, 2 மாசமா அவர் ஏன் சொல்லல, பேக கொண்டு போனான்னு சொல்ற சாட்சி பின்னால ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஏன் சொல்றாங்க 2 மாசம் கழிச்சு அப்படின்னு எல்லா காரணங்களும் வேலிடா சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட் இன்னொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்கு. என்னதான் மக்கள் சைட்ல இருந்து நீதியில பிரஷர் இருந்தாலும் நீதியை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்ம முன்னால உள்ள விஷயத்தை பார்த்து நம்ம நீதி தான் செய்யணும். இந்த வழக்குல ப்ராசிக்யூஷன் தரப்புல கொடுக்கப்பட்ட எல்லா எவிடன்ஸ், எந்த எவிடன்ஸுமே ஒருத்தரை தண்டிப்பதற்குரிய அளவுக்கு இல்ல, நம்பகத்தன்மை உள்ளதா இல்ல. அதனால இவங்க கொடுக்கிற இந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி, ஏன்னா சீமன் சப்ளை அந்த சாம்பிள் அனுப்புறதுக்கு அவங்க டிலே பண்றாங்க, எல்லாத்தையும் இவங்க பண்ணலாம் சந்தேகம் வரத்தான் செய்யுது. அதனால இந்த சாட்சியங்களை வச்சும் இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சும் இந்த எவிடன்ஸை வச்சும் நம்மளால் தஷ்வந்தை தண்டிக்க முடியாது. அதனால் பெனிஃபிட் ஆஃப் டவுட் தஷ்வந்த் கொடுத்து தஷ்வந்தை ரிலீஸ் பண்றோம்னு காரணம் சொல்லிதான் சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அப்போ இதுதான் தன்னுடைய காரணங்கள் சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு காரணத்தை சொல்லி அதை விடுவிச்சிருக்கு. நான் உடனே பேசியிருந்தேன், ஏன் பேசலன்னா சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டுக்குள்ள போய் ஜட்மெண்ட்டை படிச்சுட்டு உங்ககிட்ட நான் பேசுறேன். அதனாலதான் முழுமையான இந்த டீடைல்ஸ் சொல்ல முடியுது. அப்ப நம்ம மக்கள் என்ன நினைக்கிறோம், அடுத்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, அப்ப யார் கொலை பண்ணா? நியாயமான கேள்வி. அப்போ இவன் தான் தண்டிச்சு இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு போலீஸ் சொல்றது அப்படி ஏத்துக்கொள்ள நம்மளால முடியாது. சட்டமும் அதுதான் சொல்லுது, சரியான முறைமையாவும் அதுதான் இருக்கும். அப்போ யார் கொலை பண்ணான்னு நிரூபிக்க வேண்டிய கடமை தஷ்வந்துக்கு கிடையாது. நீங்க சினிமாவெல்லாம் பார்த்து நம்ம ஆட்கள் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. கோர்ட் நடந்தோம், கேஸ் நடந்துகிட்டே வக்கீல் இவர்ல அவர் தான் கொலை செய்தாருன்னு அவர் கோர்ட்ல ஒருத்தர் பார்த்து காப்பாங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அப்படி நடக்காது. ப்ராசிக்யூஷன் ஏங்கிற ஒரு நபரை ப்ராசிக்யூஷன் குற்றவாளின்னு சொல்லுதுன்னா, இந்த குற்றம் செய்தார் அப்படின்னு சொல்லுதுன்னா அண்ணன் குற்றங்கள் அவர் செய்தார்னு ப்ராசிக்யூஷன் தான் நிரூபிக்கணும். அவர் ஐயா நான் செய்யல, அப்ப யார் செஞ்சா நீ சொல்லு, அது அவருக்கு அவசியம் கிடையாது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தஷ்வந்த் ஒரே ஒரு விஷயத்தை நிரூபிக்க வேண்டும், நான் நிரபராதி, நான் இதை செய்யவில்லைங்கிறது மட்டும் சந்தேகத்துக்கு இடம், அதாவது தன்னை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு நிரூபிச்சுக்கிட்டா அவர் போதும். அதையும் நிரூபிக்கிற வேண்டிய கட்டாயம் அவருக்கு கிடையாது, அவர் குற்றவாளிங்க நிரூபிக்கிற வேண்டிய கட்டாயம் ப்ராசிக்யூஷன் தான் இருக்கு. அவங்க அதை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் தஷ்வந்த் ரிலீஸே வெளில போயிடுவார். இந்த வழக்குல மேற் சொன்ன காரணங்களால அந்த குற்றவாளிங்கிறத ப்ராசிக்யூஷன் தரவால நிரூபிக்க முடியல, அதனால தஷ்வந்த் வெளியில போயிட்டார். அப்ப யார் குற்றவாளிங்கிற
தேட வேண்டிய வேலை தஷ்வந்தோட வேலை கிடையாது. நீதிமன்றமும் இந்த வழக்குல முன்னால் இவரை வச்சிருக்கிறீங்க, இவர் இந்த வழக்கில் குற்றவாளி இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தை மேற்கூறிய காரணங்களுக்காக அவர் ரிலீஸ் பண்ணுது. இதுதான் இந்த வழக்கில் நடந்தது. நம்ம என்னதான் நம்ம உணர்ச்சி சப்போர்ட் நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல. இதே தஷ்வந்த் மேல இன்னொரு வழக்கு இருந்துச்சு. வெளியில வந்து அந்த பெயில்ல இருக்க சமயத்துல அவங்க அம்மாவை கொண்டுட்டாருன்னு ஒரு வழக்கு இருந்துச்சு. அந்த வழக்குல அவருடைய தந்தையே பிறல் சாட்சியானதால் அவர் ஏற்கனவே அக்விட்டல் ஆயிட்டார். ஸோ இந்த 2 வழக்குலையும் அவர் விடுதலை ஆனதுனால இப்போதைக்கு தஷ்வந்த் விடுதலையாகி வெளில வந்துருவார். அப்ப மக்களுக்கு என்ன கோவம்னா, இவ்வளவு பெரிய தவறை செஞ்ச ஒருத்தன் வெளியில ஃப்ரீயா சுத்தலாமா? நீதிமன்றங்கள்ல என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீதிபதிகள் தங்கள் மனசுக்கு விருப்பப்படி உள்ள விஷயத்த செய்ய முடியாது. தங்களுக்கு முன்னாடி என்ன எவிடன்ஸ் இருக்கு, என்ன டாக்குமெண்ட் இருக்கு, ப்ராசிக்யூஷன் எப்படி சொல்லியிருக்காங்க, சொல்றதும் இந்த எவிடன்ஸும் மேட்ச் ஆகுதா, இல்ல வித்தியாசப்படுதா, இல்ல இவங்க புதுசா ஒரு கதை கட்டுறாங்களான்னு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீதிமன்றம் இருக்கு. அப்போ நீதிமன்றம் எல்லாம் மேட்ச் ஆனா தான் ஒருத்தரை அக்யூஸ்டா உள்ள தள்ள முடியும். ஏன்னா நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எவ்ரிபடி இஸ் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்டி. தவறுன்னு ஒருத்தர் தவறு செஞ்சுட்டா நிரூபிக்கப்படும் வரை அவன் இன்னசென்ட் தான், குற்றவாளி அல்லதான். அதான் நம்மளோட சட்டம். காந்தி சொன்ன மாதிரி 1000 குற்றவாளிகள் தப்பிச்சு போனாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் நம்மளோட இன்னைக்கு சட்டம். இது தவறா சரியாங்கிற நீதிபதிகளை குறை சொல்ல முடியாது. நம்ம சட்டம் எப்படி இருக்கு, சட்டம் எப்படி இருக்கோ அதுபடிதான் நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்க முடியும். அந்தபடிதான் சுப்ரீம் கோர்ட்ல தாங்கள் எதுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்களோ அதுக்கான அதை சப்போர்ட் பண்ற காரணங்களையும் அந்த தீர்ப்புலயே சொல்லியிருக்காங்க. இது நீங்க பார்க்கணும்னா கூட சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்ல பாத்துக்கலாம். அதனால நீதிமன்றங்களை என்ன பொறுத்த வரைக்கும் இதுல நீதிமன்றங்கள் குறை சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்ல. பெர்ஃபெக்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. தவறான முறையில ரொம்ப லாக்டைஸ்ல ரொம்ப கேஷுவலா பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன்னால சின்ன சின்ன விஷயங்கள் கூட அரெஸ்ட் பண்றது ஒரு டைம், அதுக்கு முன்னாடியே ஊருக்குலாம் காமிச்சிங்கன்னா நீங்களே ஆசைப்பட்டாலும் நீதிமன்றத்தால அவங்க பனிஷ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா விஷயமுமே தவறா இருக்கு. சார்ஜ் ஷீட் கூட கொடுக்காம ஒருத்தருக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்றது தவறு நீதிமன்றம் சொல்றது ஒரு ஒத்துக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா சட்டத்துல 1000 ஜட்மெண்ட் இருக்கு. சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு நீங்க அக்யூஸ்ட் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்னு. அது இந்த வழக்குல பின்பற்றப்படல. எவிடன்சஸ் கிளியரா இல்ல. பார்த்தவரும் எப்ப பார்த்தேன்னு சொல்றாரு, 2 மாசம் கழிச்சு பார்த்தேன்னு சொல்றாரு. அதை முதல்ல சொல்லல, அதே பிளாட்டா தான் இருக்கிற பேரண்ட்ஸ் இப்படி எல்லா விஷயங்களும் சந்தேகத்தை எழுப்பி சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்குல தஷ்வந்தை விடுதலை பண்ணுது. இதுதான் இந்த வழக்கோட பின்னணி. அதனால எந்த விஷயத்தையும் சரியா தவறான்னு நம்ம சொல்றதுன்னு என்னைக்கும் நம்ம சேனலோட ஆசை தான். சரியா தவறான்னு சொல்றதுக்கு முன்னாடி அது இரு பக்கத்தையும் ஆராயணும். இப்போ இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் ஏன் அவரை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம காரணங்களை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அந்த காரணங்களை நம்ம எடுத்து வச்சிட்டோம். அப்போ இந்த தவறு எப்படியோ ஒரு 7 வயது பச்சிளங்குழந்தை உண்மையாவே இறந்திருக்கு. அப்போ இறந்திருக்கிற குற்றவாளி யாரு அப்படிங்கிறத சந்தேகத்துக்கிட்ட நிரூபிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறவங்க அந்த இன்வெஸ்டிகேஷனை சரியா பண்ணாம அதை விட்டுட்டாங்க. அதை அவங்க அந்த காம்பிடன்சி இல்லைன்னா விட்டாங்க, வேணும்னு விட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். அந்த காம்பிடன்சி, அந்த தகுதி, அந்த அந்த பேக்ரவுண்ட், அந்த அந்த தகுதி அவங்களுக்கு இல்லைங்கிறதால சரியா பண்ணாம இன்னைக்கு இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால இதுக்கு என் ரிசல்ட் என்னன்னா, அந்த 7 வயது சிறுமியோட மரணத்திற்கு யார் காரணம்ங்கிற ஒரு விஷயம் நியாயம் கிடைக்காம போச்சுன்னு நம்ம வேண்டாம், நம்ம அதை வேண்டாம் குறை சொல்லலாம். பட் அதற்கு யார் காரணம் நம்ம நீதிமன்றத்து மேல கை காமிக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது. ஏன்னா தன் முன்னால உள்ள மெட்டீரியல்ஸை வச்சுதான் நீதிமன்றம் தண்டனை நம்ம கொடுக்க முடியும். மெட்டீரியல்ஸ் இல்லைன்னு நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து. இதுதான் இந்த வழக்குகளோட உண்மைத்தன்மை. இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஒரு குரூசம் மர்டர்னு சொல்லுவாங்க, மக்கள் மனதை பிழியக்கூடிய ஒரு மர்டர்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நமக்கு வருத்தமா தான் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் தேசிய, மாநில, உலக அளவிலான விஷயங்களை எடுத்து நாம் இருபுறங்களையும் அலசி ஆராய்ந்து நம்முடைய தீர்ப்பையும் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதையும் நாம் தெளிவாக கூறுவோம். மீண்டும் சந்திப்போம்.